அனைவருக்கும் வணக்கம். 31 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். 31 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பலம் பலவீனம் பார்ப்பதற்கு முன்னதாக 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ பதிவில் 31 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய குணங்களை பற்றி பார்ப்போம். 31 என்ற தேதியில் 3 என்ற எண்ணும் 1 என்ற எண்ணும் இடம்பெற்றுள்ளன. இந்த இரண்டு எண்களின் கூட்டுத்தொகையானது 4 என கிடைக்கிறது. இப்படி 3 எண்களுடைய ஆதிக்கம் என்பது சற்று கூடுதலாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 31இன் கூட்டுத்தொகையான 4 என்பது ராகுவின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுகிறது. எனவே ராகுவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக பெற்றவர்களாக பார்க்கப்படுகின்றனர். இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். கற்பனை வளம் என்பது இவர்களுக்கு பெரிய அளவில் இயற்கையாகவே அமைந்திருப்பது ஒரு சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கற்பனைக்கு மீறிய வளம் பெற்றவர்களாக இவர்கள் இருப்பது இவர்களுடைய தனி சிறப்பை காட்டுகிறது. மேலும் இந்த 31 என்ற தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுவின் ஆதிக்கம் நல்ல நிலையில் வலுவாக இருந்தால் மிகப்பெரிய அளவிற்கு அனைத்து துறையிலும் சாதனை புரியக்கூடிய நபர்களாகவும் அனைத்தையும் வெற்றி வாய்ப்புடன் செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் ராகுவின் ஆதிக்கம் சற்று குறைவாகவோ அல்லது வலுவற்ற தன்மையிலோ இருந்தால் சில விஷயங்கள்ல சிரமத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் இந்த 31 என்ற எண்ணில் 3 என்ற எண்ணானது இடம்பெற்றிருக்கிறது. 3 என்ற எண் குருவின் அமைப்பை குறிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. குருவினுடைய சாராம்சம் பல்வேறு விஷயங்கள்ல வெளிப்படுவதற்கான தன்மை இவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. எனவே குருவினுடைய ஆற்றல் அதீதமாக பெற்றவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அதீதமான அதிர்ஷ்டம் கொண்டவர்களாகவும் இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு விதமான திடீர் அதிர்ஷ்டங்களை பெற்று அதன் மூலம் நல்ல நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக இருக்கிறது. மேலும் 31 என்ற எண்ணில் 1 என்ற எண்ணானது இடம்பெற்றிருக்கிறது. 1 என்ற எண் என்பது சூரியனை குறிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. 1 என்பது சூரியனுடைய எண்ணை குறிப்பதால் சூரியனை போன்று தனிச்சையாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இவர்களுடைய செயல்பாடுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு. ஏனென்றால் சூரியனுடைய தன்மையும் இவர்களுடைய வாழ்வில் சற்று கூடுதலாகவே இருக்கும். இருப்பினும் ராகுவினுடைய ஆதிக்கம் தான் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இவற்றின் கூட்டுத்தொகையானது 4 என கிடைக்கிறது. ராகுவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் போது அதீதமான வளர்ச்சியும் கற்பனை வளமும் பெற்று மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கிறது. பொதுவாக இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நல்ல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலை மிக பொறுமையாக செய்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களுக்கு மனச்சூட்சம பலம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். மதிநுட்பமும் விஞ்ஞான அறிவும் பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இது இவர்களுக்கு மேலும் பக்க உறுதுணையாக பார்க்கப்படுகிறது. அதிக அளவில் மனோப சக்தி பெற்றவர்களாகவும் எந்த விஷயத்தை செய்தாலும் அதை சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தனித்திறமை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். பல்வேறு விஷயங்கள்ல எதிர்பாராத அளவிற்கு மிக நன்கு கற்று தேர்ந்தறிந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர். பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சாதாரணமான தன்மையை சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. புதிய சகாப்தம் படைக்கக்கூடிய புரட்சியாளர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய சிந்தனை என்பது மற்றவர்களிடம் இருந்து சிறிது நேரம் பேசினாலே போதும் அதை அவர்களுக்கு அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் மேதைகளாகவும் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து விடலாம். எனவேதான் 31 என்ற தேதியில் பிறந்தவர்கள் தெளிந்த அறிவாற்றலும் ஞானமும் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அனைத்து விஷயங்களையும் நுணுக்கமாக கையாண்டு பெரிய அளவிற்கு சாதனை புரியக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். தன் மனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்யணும் அப்படிங்கிற அதீத ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருக்கும். தர்ம சிந்தனைகள் மற்றும் இவர்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும். அனைத்திலும் லாபம் பெறணும் அப்படிங்கிற ஆசையும் இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். பொதுவான விஷயங்கள் அனைத்திலும் சற்று இவர்களுடைய ஈடுபாடு என்பது கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொதுவான விஷயங்களை அதீத ஆர்வத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அலாதியான பிரியம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள். மேலும் இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கலை, ஓவியம், காவியம், கவிதை போன்றவற்றில் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு
கற்பனை பலன் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது. எப்பேற்பட்ட விரோதியாக இருந்தாலும் கூட அவரை வீழ்த்தக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றனர் இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள். ராகுவினுடைய பலம் என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பக்க உறுதுணையாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மிக எளிதாக அசாதாரண விஷயங்களை கூட சாதித்துக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்களாக பார்க்கின்றப்படுகின்றன. மேலும் இவர்களை யாராலும் எளிதில் ஏமாற்றி விட முடியாது. ஆன்மீக சிந்தனை என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். புராணங்கள் இதிகாசங்களில் வருவதை போன்று மிக திறமையும் நேர்த்தியும் பெற்றவர்களாக இருக்கின்றனர். ராகுவின் அமைப்பு சாராம்சம் போன்றவற்றை அவர்களுடைய செயல்பாடில் அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அனைத்து வகையான விஷயங்களிலும் அபரிவிதமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது தனிமை, சுதந்திரம் அனைத்தையும் தன்னிச்சையாக செயல்படுத்த வேண்டும் என்ற சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். தன்னிச்சையாக செயல்படுத்த மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. சில சமயங்களில் இவர்களுடைய பேச்சு, செயல் மற்றும் தீவிரவாத குணம் போன்றவற்றில் அதீத நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக இருக்கிறது. சில நேரங்களில் இதுவே இவர்களுக்கு பலவீனமாக மாறிவிடுகிறது. தேவையற்ற நேரங்களில் பேசுவதன் காரணமாக சில எதிர்பாராத சங்கட நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதீதமாக இவர்களுடைய வாழ்வில் இடம்பெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இவர்களை தேடி தானாகவே பதவி போன்றவை வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடின உழைப்பையும் அயராது மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். கடமை இசை, பலனை எதிர்பார்க்காதே என்ற குறிக்கோளுடன் பணியாற்றக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பதால் இவர்களை தேடி செல்வ செழிப்பு, பதவி போன்ற அனைத்துமே தானாக வருவதற்கான வாய்ப்பு மிகவும் கூடுதலாக இருக்கிறது. இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தன்னை நம்பி வருபவர்கள் தன்னால் இயன்றவரை எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடாத நபர்களாக இருக்கின்றனர். இந்த 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பொதுமக்களுக்காக உதவி செய்வதில் அதீத பிரியம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். ஆன்மீக பணிகள் மேற்கொள்வது, புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய காரியங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை பெறுவதற்காக ஈடுபடுவது போன்ற அனைத்தும் இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருடனும் இன்முகத்தோடு பழகக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். தெய்வீக பலம் என்பது இவர்களுக்கு அசாதாரண காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும், செயற்கை காரியங்களை கூட மிக கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. இவர்கள் ஒரு மனதுடன் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதீதமாக இருக்கிறது என்பதை தெளிவாக இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள், பண்பு, வாழ்க்கை முறையில் வெளிப்படுகிறது. மேலும் இவர்களுடைய வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றம் பெற்று வாழ்வின் இறுதி கட்டத்தில் மிக அமைதியான வாழ்க்கையும் சூழ்நிலையில் மகிழ்ச்சியும் அதிகமாக நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி 31ஆம் தேதி பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள், வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பார்த்தோம். பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதையும் பார்த்தோம். இதே போன்று 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமையும் என்பதையும் பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.